இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். இயேசுவே உந்தன் மாசில் ரத்தம் எந்த நோக்காக சிந்தினீரே, கோரப்பாடுகள் யாவும் சகித்தி அத்தனையும் எனக்காகவோ, மா பாவியாம் என்னை நினைத்த மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, மா பாவியாம் என்னை நினைத்த மண்ணான நான் எம்மாத்திரம் ஐயா, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதித்தே, தேவதூதரிலும் மகிபனாய் என்னை மாற்றின அன்பை துதித்தே. ஆண்டவரின் இரட்சகரமாக இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தின் வாசிக்கிறேன். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியருமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த வார்த்தையின்படி பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய ரத்தம் நம்மை கழுவினதோடு மட்டுமல்லாமல் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்முடைய ராஜாக்களும் ஆசாரியருமாய் மாற்றிவிடுகிறதாம். இந்த நாட்களுடைய ஒரு ஆரம்ப நாள் சாம்பல் புதன் சொல்லி உலகமெங்கும் அநேகர் ஆண்டவருடைய பாடுகள், அவருடைய மரணம், அவர் செய்த தியாகங்களை தியானிக்கிற அந்த நாட்கள்ல பார்க்கும் பொழுது அதில் பிரதானமாக இயேசுவின் ரத்தத்தை குறித்து பார்ப்போம் என்று சொன்னால் அவ்வளவு மேன்மை கர்த்தர் அதில் வைத்திருக்கிறார். ஏனென்றால் இயேசுவின் தமது ரத்தத்தினால்தான் நம்மை மீட்டுக் கொண்டார் என்று சொல்லி பேதுரு தமது நிருபத்திலே எழுதுகிறார். ஏன்னா அப்படியே கடந்த கலாத்தியர் நிருபத்தை படிக்கும் பொழுது நம்முடைய சாபங்கள் இயேசுவின் ரத்தத்தினால் மாறுகிறது. அதோடு மட்டுமல்லாமல் நம்மளை நீதிமான்கள் ஆக்குகிறார். அதை யோவான் எழுதுகிறார். வெளிப்படுத்தல் எழுதும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மளை சுத்திகரிக்கிறது சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசுவின் ரத்தம் பிசாசின் கிரையில் அழிக்கிறது. எல்லா விதத்திலும் பார்க்கும் பொழுது இயேசுவின் ரத்தம் அவ்வளவு வல்லமை உள்ளது, அவ்வளவு விதமாய் செயல்படக்கூடியது. அதற்கு அப்படிப்பட்ட வலிமையான ஒரு சக்தி உண்டு என்பதை நாம் வேதத்தின் மூலமாய் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாட்கள் அந்த ரத்தத்தை நாம் பயன்படுத்துகிறோம், அந்த ரத்தத்தினால் மூடப்பட்டிருக்கிறோமா, அந்த ரத்தத்தினால் கழுவப்பட்டிருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் இயேசு சிலுவையிலே நமக்காக பண்ணின தியாகத்தையும் நினைத்து பார்க்க வேண்டும். பாடுகள் என்று சொன்னாலே பயப்படுகிற கூட்டங்கள் தான் அதிகம். சகிப்புத்தன்மை சமுதாயத்திலே பார்க்க முடியவில்லை. எங்கு பார்த்தாலும் சுகமா இருக்கணும், கஷ்டம் இருக்கக்கூடாது, பலவீனம் இருக்கக்கூடாது, பாடுகள் இருக்கக்கூடாது, நெருக்கங்கள் இருக்கக்கூடாது, விரோதிகள் இருக்கக்கூடாது. இப்படிதான் ஒரு பாதைக்குள்ளே நின்று சமுதாயம் செல்லக்கூடதை பார்க்க முடிகிறது. இயேசு பாடுபடாவிட்டால், இயேசு தன்னை பலியாக கல்வாரி சிலுவையிலே கொடுக்காவிட்டால், இயேசுவின் ரத்தம் அன்று சிந்தப்படாவிட்டால் இன்று ஒன்றுமே இல்லாமல் போயிருக்கும். அந்த பரலோகத்திற்கான வழி திறந்திருக்காது, வாசல் திறந்திருக்காது. வறுமையின் வாழ்க்கைக்குரிய மேன்மை நாம் அறிந்திருக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு பெரிய பாக்கியத்தை வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் உட்கார்ந்து யோசித்துக் கொண்டே இருந்தானாம், விஞ்ஞான உலகத்துல எவ்வளவோ முன்னேறிச்சது, மனிதன் எவ்வளவோ பவர்ஃபுல் திங்ஸ், அதாவது தன்னுடைய அறிவை எல்லாம் வச்சு கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடித்து என்ன பண்ணுகிறான், நீராவிக்கு எவ்வளவு வலிமை உண்டு சொல்லி அதை கண்டுபிடிப்புகள் மூலமாய் பெரிய பெரிய ரயில்கள் மற்றபடி எந்திரங்களை இயக்குகிறத கண்டுபிடித்ததை பார்த்து கொண்டே இருந்தான். மறுபக்கம் மின்சாரம் கண்டுபிடிக்கப்பட்டதிலிருந்து இருளெல்லாம் மாறத்தக்க பட்டணங்கள் எல்லாம் பகலாக தெரிகிற அளவுக்கு அநேக விளக்குகள் பல்புகளை கண்டுபிடித்து அதிலும் சாதிச்சான். இதையும் தாண்டி பெட்ரோல் மூலமாக வாகனங்கள் எல்லாம் இயக்கப்படுகிறது. அதையும் தாண்டி இன்னைக்கு பார்த்தா பேட்டரி, கேஸ் என்று சொல்லி எல்லாத்தையும் புதுசு புதுசா பார்த்து கொண்டு பிரமித்து கொண்டே இருந்தான். அதையும் தாண்டி இன்னைக்கு பாத்தீங்கன்னா எவ்வளவோ காரியங்கள், யுரேனியம், ரேடியம் எப்படிப்பட்ட பொருட்களை வைத்து அணு ஆயுதங்களை தயாரித்து அது எவ்வளவு பெரிதான அழிவை கொண்டு வருவதற்கு ஒரு பக்கம் வைத்திருக்கிறான். இன்னொரு பக்கம் அதன் மூலமா ஆற்றலையும் உண்டாக்கப்படுகிறதை பார்த்து பிரமித்து இருக்கும் பொழுது மறுபக்கத்தில் ஒரு மெல்லிய சத்தம் கேட்டதான். இதெல்லாம் தாண்டி வலிமையானது என்னன்னு சொல்லும்போது, இதை தாண்டி என்ன வலிமை இருக்குன்னு சொல்லும் பொழுது அதுதான் இயேசுவின் ரத்தம். இயேசுவின் ரத்தம் எப்படிப்பட்டதையும் மாற்றக்கூடியது, எப்படிப்பட்டதையும் உயிர்ப்பிக்கக்கூடியது. ஏனென்றால் அந்த ரத்தத்துல பரிந்து பேசக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. மனிதனுடைய ரத்தம் பழி வாங்கும்படியா கூப்பிடுமாம், வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. இயேசுவின் ரத்தம், கல்வாரி சிலுவையில சிந்தின ரத்தம் பரிந்து பேசுமா நமக்காக. பழி வாங்க கூட துடிக்காதான்.
அவ்வளவு பெரிய மேன்மையான ஒன்று. அப்போ நம்முடைய ரத்தத்திற்கு அல்லது ஒரு மனிதன் ரத்தத்திற்கும் இயேசுவின் ரத்தத்திற்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது. அந்த ரத்தத்தினால் நாம் கழுவப்படும் பொழுது அல்லது அந்த ரத்தம் நம்மை மூடிக்கொள்ளும் பொழுது, அந்த ரத்தம் நம்ம விழும் பொழுது இன்னும் மேன்மையானது பெற்றுக்கொள்ள முடியும். இதைதான் ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இந்த நாளிலும் நமக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசுவை நோக்கி பார்ப்போம். அதோடு மட்டுமல்லாமல் அவர் சிந்தின ரத்தம் நம்மை மீட்டெடுத்திருக்கிறதே, அந்த ரத்தம் இன்றைக்கும் நம்மை பாதுகாக்க வல்லமை உள்ளது. அந்த விசுவாசத்துக்குள் வரும்பொழுது பயம் நீங்கிவிடும், வேதனை அகன்றுவிடும், எல்லாவித காரியங்களுக்கும், தீர்க்க முடியாத பிரச்சனைகளுக்கும், முடிவில்லாத போராட்டங்களுக்கும் முடிவை கொண்டு வந்துவிடும். தேச ரத்தம் நம்மை முழுவதுமாய் மாற்றும்படியாய், கழுவும்படியாய் இந்த நாள் ஒப்புக் கொடுத்து ரத்தத்தின் மேன்மை அறிந்து கொள்வோமா? ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, கல்வாரி சிலுவையில் நீர் சிந்தின ரத்தம் எங்களுக்காக அது மாசற்ற பரிசுத்த ரத்தம் அப்பா, கரைதிரையற்ற ரத்தம், விலையேற பெற்ற ரத்தம். சிந்தப்பட்டதின் நோக்கமே நாங்கள் எல்லாம் விலையேற பெற்றவர்களாய் மாறும்படியாக தானப்பா. அப்படிப்பட்ட ரத்தத்தை சிந்திருக்கிறீர். அந்த மேன்மை நாங்கள் இந்த நாளில் நினைவு கூறுகிறோம். அதோடு மட்டுமல்லாமல் இந்த ரத்தம் சிந்தப்பட்டது வீணாய் விருதாய் போகாதபடி எங்களே எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். ஒரு பாவத்திலும் சாபத்திலும் தவித்துக் கொண்டு பாரத்தோடு, வேதனையோடு, பலவீனத்தோடு, வியாதிகளோடு ஒரு பரிகாரம் உண்டா, ஒரு தீர்வு உண்டா, இதற்கெல்லாம் ஒரு முடிவு உண்டா? பயந்து பயந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். குற்ற உணர்வு என்னை அனுதினமும் கொன்று கொண்டிருக்கிறதே, எனக்கு விடுதலை கிடைக்கவில்லை என்று அங்கலாய்க்கிற பிள்ளைகளை இன்னைக்கு விட ரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து மீட்டுக் கொண்டதை நினைவு, கழுவி சுத்திகரிப்பீராக. மீட்டுக் கொண்டதை நினைவு கூறுங்கப்பா. ஒவ்வொருவருக்கான ரத்தத்தை சிந்திருக்கிறீங்க. அது நிமித்தம் அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படட்டும். பிசாசின் கிரிகள் உங்களுடைய ரத்தத்தின் மூலமா இன்றைக்கு அழிக்கப்படட்டும் அப்பா. பலத்த காரியங்களை செய்யுங்க. துதிகனமே ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இந்த நாட்கள்ல கல்வாரி சிலுவையில நமக்காக பாடுகளை ஏற்றுக்கொண்ட ஆண்டவரை தியானிப்போம். அதோடு மட்டுமல்ல, அந்த தியாகத்தை பார்த்து நாமும் நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவருக்காய் கொடுப்போம். பலத்த காரியங்களை நாமும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம். படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டா, சிந்தப்பட்ட திரு ரத்தத்தா. படைத்தவரே என்னை ஏற்றுக்கொண்டா, சிந்தப்பட்ட திரு ரத்தத்தா. பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்றார் பரமபிதா. பாவம் செய்யாத ஒரு மகனைப் போல பார்க்கின்றார் பரமபிதா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஜெயம். ரத்தத்தினாலே கழுவப்பட்டே, பரிசுத்தமாக்கப்பட்டே,